ஒவ்வொருத்தருமே வந்து எத்தனை கோடிகளை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்காகவே நீங்கள்லாம் வந்து அரசியல் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு வந்து பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இலவசமா பஸ்ல பயணம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஓசி பஸ்ல போனீங்க, ஓசி பஸ்ல போனீங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து கேவலப்படுத்துறீங்க. ஏன்னா கேட்கறதுக்கு ஆளு நினைக்கிறீங்களா? இந்த விஜய் இருக்கா அப்படிங்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அப்படியெல்லாம் போறதுனால தான் வந்து நாங்கள் என்ன சொல்றோம், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு நான் சொல்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு 7 முறை வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நான் வந்து யார் வந்து என்னுடைய அரசியல் எதிரியோ, யார் வந்து என்னுடைய கொள்கை எதிரியோ அவங்க 2 பேரை பற்றி தான் பேசுவேன். களத்திலே நிற்காதவங்க பத்தி பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை சார் அப்படிங்கிறாரு. களத்திலே இல்லாதவங்களை பத்தி பேசலன்னு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இவங்க 4 பேருக்கு கோவம் வந்துருச்சு. ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 10,000 நீங்கள் நெருங்கிட்டீங்க. ரஜினிகாந்தே வந்து நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஆர்ஆர் ரிவ்யூ ஒரு தடவை சொன்னால் 10,000 தடவை சொன்ன மாதிரி, 5 லட்சம் தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 5 லட்சம் வியூவர்ஸு, 10 லட்சம் வியூவர்ஸு, அமெரிக்காவில் 2000 பேர், சிங்கப்பூரில் 2000 பேர், ஆஸ்திரேலியாவில் 2000 பேர், லண்டனில் 2000 பேர், இவ்வளோ வியூவர்ஸா அப்படின்னு நினைக்கிற பொழுது உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்மகிட்ட உரிமையாக கேள்வி கேட்கறது வந்து விஜய் கட்சியை சேர்ந்த தாவேகா உறுப்பினர்கள் வந்து அதிகமாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எனவே வந்து தாவேகா உறுப்பினர்கள், தாவேகா பொறுப்பாளர்கள், தாவேகா கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்குமே வந்து எனதுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்கின்றேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏன் சார் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் பேசினதுக்கப்புறம் ஈரோடு பேசலையே அப்படின்னா, நம்ம கொஞ்சம் டூர் போக வேண்டியதாக போச்சு, வந்தோம், இப்போ பேசிடுவோம். விஜய் வந்து கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து விஜயோடைய ஷெட்யூல் எப்படி அமைஞ்சது அப்படின்னு தொடங்குவோமா? தொடங்கணும். பார்த்தா 8 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்தார், 9 மணிக்கு கோயம்புத்தூர் போனார். 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வந்து ஷெட்யூல் டைமில் வந்து அங்கே போய் ரீச் ஆனார். அங்கே வந்து செங்கோட்டையன் அவர்கள் புதுசாக கட்சியில் இணைஞ்சு தன்னை வந்து உறுதிப்படுத்திக்கிற வகையில், தன்னுடைய திறமையை வந்து முழுமையாக வெளிக்காட்டுகிற வகையில், தன்னுடைய அரசியல் தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து அடையாளம் காட்டுற வகையில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 ஏக்கர் நிலத்தில் தனியாக ஒரு பார்க்கிங் ஏற்பாடு செஞ்சு ஒரு பாக்ஸாக போட்டு அங்கே வந்து தாவேகா கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து பாதுகாப்பான முறையில் வர வச்சு அவங்களுக்கு தண்ணி பாட்டிலெலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்கள அத்தனை பேர்த்தையும் அசம்பிள் படுத்தி கூட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் அப்படிங்கிறத வந்து காவல்துறை புள்ளி விவரங்கள் எடுத்திருக்குது, ஊடகத்துறை சேர்ந்தவர்கள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருங்கிறத யாருமே மறுக்கலை. அப்போ சமீபத்தில் தேர்தல் பரப்புரைக்காக கூட்டப்படுகிற கூட்டங்களில் அதிகப்படியாய் கூட்டம் சேருவது யாருக்கு அப்படின்னு பார்த்தா, தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு போட்டியாக வந்து திருவண்ணாமலையில் 1 லட்சம் பேரை கூட்டி காமிச்சார். அதே போல் அதுக்கு இணையான ஒரு கூட்டத்தை செங்கோட்டையனும் வந்து கூட்டி காமிச்சிட்டாரு. இது கிட்டத்தட்ட திருவண்ணாமலை கூட்டமும் அதுக்கு அடுத்த வாரத்திலே அப்படியே வந்து ஈரோடு கூட்டமும் நடந்ததுனால இந்த கூட்டம் பெருசா அந்த கூட்டம் பெருசா அப்படின்னு பார்க்குற பொழுது அதற்கு இணையாக அதை விட கொஞ்சம் அதிகமாகவே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி விஜய் அவர்களை குறித்த நேரத்தில் வந்து மேடையில் பேச வச்சுட்டாரு. ரைட்டு. விஜய் வந்து முன்னு பேசுகிறத விட இப்போ வந்து ஆழமாகவும் அழுத்தமாகவும் அரசியல் புரிதலோடும் பேசியிருக்காரா இல்லையா? ஈரோட்டில் தன்னுடைய பேச்சை தொடங்குற போது அவர் சொல்கிறார், அந்த ஊருடைய பெருமை அப்படிங்கிற போது காளிங்கராயர் எப்படி வந்து அந்த அணையை கட்டினாரு, அந்த அணையை கட்டுறதுக்கு ஆரம்ப காலத்தில் போதுமான நிதி இல்லாத போது காளிங்கராயருடைய அம்மா எப்படி சொன்னாங்க அப்படின்னா, மோர் வித்த காசு தம்பி, அவர் சொன்னீங்க. காளிங்கராயர் வந்து ஒரு தலைவராக இருந்து பாம்பு போகிற மாதிரி ஒரு வாய்க்காலை வந்து நம்ம வடிவமைச்சிட்டோம்னா இத்தனை ஏக்கர் நிலத்தை வந்து நம்ம வந்து விவசாய பூமியாக மாற்றிடலாம், மேட்டாங்காட்டை வந்து விவசாய பூமியாக மாற்றிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளானை போட்டு வச்சுட்டு பணம் இல்லையம்மான்னு அவர் வந்து சுணங்கி நிற்கிற போது அவங்க அம்மா சொன்னாங்களா, மோர் வித்த காசு ஒகுடு முட்டி கிடக்குது, தயிர் விற்ற காசு தாவரம்புறம் கிடக்குது, எடுத்துகிட்டு போய் இறங்குடா
மக்களுக்காக நீ உன் பணியை செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் நடந்த ஏற்கனவே அதாவது வேட்டாங்காடாய் கிடந்த ஈரோடு எப்படி வந்து பசுமை நிறைந்த ஊராக மாறுச்சு அப்படிங்கிறத வந்து அவர் துவக்க உரையில் எடுத்து சொன்னார். அதுவும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது மஞ்சள் அப்படின்னா அது வந்து ஈரோடு அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட கடந்த 300லேருந்து 500 ஆண்டுகளா அப்படின்னு சொல்லலாம். 500 ஆண்டுகளுக்கு மேலே வந்து மஞ்சள் வந்து ஈரோட்டிலேருந்து தான் வந்து சேலம் லீ பஜாருக்கு வருது. ஈரோட்டிலேருந்து தான் வந்து டெல்லிக்கு போகுது. ஈரோட்டிலேருந்து தான் வந்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் வந்து அந்த ஊர்லேருந்து நீண்ட நெடுங்காலமாக ஏற்றுமதி செய்யப்படுது. சந்து முந்தெல்லாம் வந்து பெரிய பெரிய ஈரோட்டில் வந்து மஞ்சள் மார்க்கெட்டு, மஞ்சள் மண்டி இருக்கும். அந்த மஞ்சள் வந்து எப்பேற்பட்ட மருத்துவ குணம் படைத்தது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சளுக்குள்ளே வந்து ஒரு சிகப்பு லைன் போகும். அந்த குக்கும் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பிரித்து எடுத்து அதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாய் மாற்றி சந்தைப்படுத்தினால் அது வந்து உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து உள்வாங்கி இந்த ஊரில் வந்து பெரும்பான்மையாக விழக்கூடிய இந்த மஞ்சளை வந்து இந்த மஞ்சளுக்கு ஒரு ஆராய்ச்சி மையத்தோ அல்லது மதிப்பு கூட்டு பொருளாய் மாற்றி விற்பனை செய்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்கோ நாங்கள் வந்து ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அதை செஞ்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஈரோட்டுக்கு பேச வேண்டிய பேச்சு, ஈரோட்டுடைய பொருளாதார வசதி, ஈரோட்டு நீர் ஆதார வசதியை பேசினார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் எடுக்கிறார். தந்தை பெரியார் வந்து இவ்வளவு 100 ஆண்டுகளுக்கு முன்பே 1925 சமூக நீதி பேசிட்டு இருந்தார். சமூக நீதி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, இவைகளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதின போதே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு மறுவரைவு செய்வதற்கு கான்ஸ்டிடியூஷனில் வந்து செக்ஷன் 16 அப்படிங்கிறத வந்து 16(4) அப்படிங்கிறத திருத்தி எழுதுறதுக்கு அவர் தான் வந்து அடிகோலினார். அப்போ கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற செக்ஷன் 16/4 அதாவது 338 மற்றும் 400 ஆகிய செக்ஷன்ல சமூக நீதிக்கான பதிவுகளை உருவாக்குவதற்கு எப்படி வந்து பாடுபட்டார் அப்படிங்கிற பெரியார் பாடுபட்டாரு. அவர் வந்து திருச்சியில வந்து தந்தை பெரியார் கல்லூரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை தன்னுடைய நிலத்தை தானமாக கொடுத்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை ஏற்பாடு பண்ணாரு. மற்றும் வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு பெரியார் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நடத்துறதுக்கு இடம் கொடுத்து அந்த கல்வி நிறுவனம் எடுத்து வளர்த்தாரு. தன் வாழ்நாள் முழுவதும் வந்து சமூக சிந்தனை, சமூக மேம்பாடு, தன் நாட்டு மக்களுடைய வளர்ச்சி, தான் நாட்டு மக்கள் வந்து மானமும் அறிவும் மிக்க ஒரு சமுதாயமாக, கல்வி நிறைந்த சமுதாயமாக, சமூக பொருளாதார நிலைப்படிகளில் வந்து அனைவருக்கும் சமமான ஒரு வாழ்வியல் முறையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து பகுத்தறிவு பெரியாராக அவர் வந்து வளம் வந்தார். அதனால தான் அவருக்கு வந்து பகுத்தறிவின் தந்தை அப்படின்னு தென்னாடு போற்றி வழங்குது. அப்பேற்பட்ட பெரியாரை தனக்கென வந்து சொத்து சேர்க்காம தமிழ்நாட்டு மக்களின் மேன்மையை மட்டுமே வந்து தன் வாழ்நாளின் குறிக்கோளாய் வாழ்ந்து கொண்டிருந்த பெரியார் படத்தை மாட்டி வச்சுக்கிட்டு அவருடைய கொள்கையை வந்து நீங்கள் வந்து அவருடைய கொள்கையை உள்வாங்குறோன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி அரசியலுக்கு வந்த நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து எத்தனை கோடிகளையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்காகவே நீங்கள்லாம் வந்து அரசியல் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு வந்து பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்காதீங்க அப்படி சொல்கிறார். நீங்கள் வந்து இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து போர்ட்டர் சிஸ்டம் வந்து அபாலிசேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பேட்டரி கார் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அல்லது தள்ளுவண்டிகள் மூலமாக ஏர்போர்ட் மாதிரி வந்து லக்கேஜஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து மும்பை போன்ற கல்கத்தா போன்ற நகரங்களில் இன்னுமே வந்து இந்த போர்ட்டர் சிஸ்டம் இருக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300லேருந்து 400 ரயில்கள் வந்துட்டு போகும். ஆனால் 100 போர்ட்டர் தான் இருப்பாங்க. அந்த 100 போர்ட்டருமே கண்டிப்பாக வந்து துண்டு வச்சுருப்பாங்க. அந்த துண்டை வந்து கொண்டு போய் சில நேரங்களில் வந்து அதுக்கு சும்மாடு சுற்றுறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. மீதி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த துண்டை கொண்டு போய் ஒரு ஜன்னல் வெளியில் போட்டு சீட்டு பிடிச்சிக்குவாங்க. சீட்டை பிடிச்சி அதை 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் அந்த 40 பேர் இருக்காங்க. 40 பேர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள், 40 பேர் சட்டசபைக்கு பொறுப்பாளர்கள். இந்த 40 80 இதில் புரோக்கர் வந்து 20 பேர். மொத்தம் வந்து இந்த 100 பேர் வந்து எப்போவுமே வந்து அரசியல் இருப்பாங்க. எல்லா கட்சியிலையும் அவங்க சித்தப்பா இருப்பார், அவங்க பெரியப்பா இருப்பார். இவங்கெல்லாம் வந்து 1000 கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து 1 2 3 4 கல்லூரிகளை வந்து கட்டிட்டு
அதாவது இந்த நாட்டில் வந்து காமராசரும் பெரியாரும் வந்து இலவசமாக கல்வி கொடுத்து மானமும் பகுத்தறிவும் உள்ள சமுதாயமாக மாற்றணும்னு நினச்ச மக்களை உயர்கல்வி நிறுவனங்களை வந்து இவங்கெல்லாம் அமைச்சிக்கிட்டு ஏழை விவசாயிகளை வந்து தன்னுடைய +2 முடித்தோடனே வந்து காலேஜில் சேர்க்க வரும்போது அவங்க நிலத்தையெல்லாம் விற்று 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை விற்று எல்லாம் இந்த முதலாளி கையில் கொடுத்துட்டு எல்லாருமே வந்து நிலமற்ற ஏழைகளை வந்து மாற்றிட்டு இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். இந்த கல்லூரி வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே வந்து 3 வருஷத்துக்கு ஒரு கல்லூரி 5 வருஷத்துக்கு ஒரு கல்லூரி அதிகப்படுத்தியே போகிறாங்க. இந்த பணமெல்லாம் யார் வீட்டு சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து வீட்டுக்கு ஒரு பட்டதாரி. விஜய் சொல்கிறாரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வேணும், வீட்டுக்கு ஒருத்தர் சம்பாதிக்கிற நபர் வேணும், வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வேணும்னோடனே பட்டதாரி ஆகணும் அப்படின்னு நீங்களாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுறாங்க, பட்டதாரி ஆகிறதுக்கு பணமெல்லாம் என்கிட்ட கொடு, உங்கள் சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுன்னு சொல்லி சொத்து பூரா எழுதி அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சரி, சொத்தெல்லாம் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு பட்டத்தை வாங்கிக்கிட்டு வேலை கொடுன்னு போனால் யாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுப்பதில்லை. ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, காவல்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, மற்றும் வந்து செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை அப்படின்னு ஒவ்வொரு செக்டாருமே வந்து கொதிச்சு எழுதாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து ஊர்வலங்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இது நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளவும் பண்ணிட்டு சோ மாடல் ஆட்சி, இந்தியாவிலே சிறந்த ஆட்சி அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லிக்கிறது உங்களை கேட்கும்போது சிரிப்பாக வருது. அப்படின்னு பெரியார் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சுட்டு யாரெல்லாம் வந்து பட்டதாரியாக ஆசைப்படுறாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து பட்டம் படிக்க சொல்லி தந்தை பெரியார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அத்தனை பேருமே வந்து இவங்க எல்லாரையும் படிக்க சொன்னாங்க. விஜய் அவர்கள் எல்லா வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வரணும்னு சொன்னாங்க. ஆனால் பட்டதாரி ஆகணும் அப்படின்னா எல்லா நிலத்தையும் விற்று நிலம்பூரா வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர்கள் வச்சுருக்கிற கல்லூரி மூலமாக அவங்களாம் வசூல் பண்ணி அவங்களெல்லாம் ஆண்டிகள் ஆக்கிட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். தந்தை பெரியார் கல்லூரியில் நான் BA படிக்கும்போது ஒரு கவிதை எழுதியிருந்தேன். சுடுகாட்டு வண்டிதனை சொர்க்க ரதம் என்று எழுதி அலங்கரித்து விட்டதவன் கோலம், இது அலங்கோல கோலம் அப்படின்னு ஒரு கவிதையை வந்து நான் எழுதியிருந்தேன். அது வந்து பெரியார் கல்லூரியில் பிரசுரமாச்சு. அந்த ஆண்டு மலரில் இந்த கவிதை வந்திருக்குது. பட்டதாரி இளைஞர்கள் அப்படி வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிறவன் இருக்கான, அவன் வந்து ஒரு சுடுகாட்டு வண்டிதனை சொர்க்க ரதம் என்று எழுதி, சுடுகாட்டுக்கு போகிற வண்டியில் சொர்க்க ரதம்னு எழுதியிருக்கோம் இல்லைங்க, சொர்க்க ரதம் என்று எழுதி அலங்கரித்து விட்டதவன் கோலம், இது அலங்கோல கோலம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கவிதை வரிகள். அப்போ ஒருத்தனை வந்து அவனுடைய சொந்த நிலமெல்லாம் வந்து விற்க சொல்லி அதை ஃபீஸாக வந்து நம்ம வாங்கிக்கிட்டு, சரி அவன் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு அரசு வேலை கிடைக்கும், நம்ம வந்து நிலத்தையெல்லாம் வாங்கிடலாம், அடமான வச்ச நிலத்தையெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு கல்வி கடன்களை வேற வாங்க சொல்லிட்டு, நீங்கள் வச்சிருக்கிற நகையெல்லாம் அடகு வைங்க, எல்லாத்தையும் நாங்கள் வந்து வட்டி இல்லாமல் திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு வந்து ஜனங்களை இன்டியூஸ் பண்ணிட்டு இருக்கிற நகைகளையும் அடகு வச்சு சொல்லிட்டு அவனுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், புரட்சித் தலைவர் சொல்கிற மாதிரி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நாடு வந்து போயிட்டுருக்குது. இதை நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் பேச போகும்போது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பட்டதாரி ஆகணும், எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும், எல்லாருமே வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கணும், எல்லாருமே வந்து தண்ணீர் பெறணும் அப்படின்னா அது வந்து இது நாங்களே வந்து எல்லாம் கொடுத்துட்டோமே, நீங்கள் என்னத்தை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன நோக்கத்தில் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து அவங்கள வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்கள வந்து பெற வைப்பதை வந்து நாங்கள் இலவசம்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. அவங்க அத்தனையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், ஆனால் அதை இலவசம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து இலவசமாக பயணம் பண்ணுங்க, பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபான்னு சொல்கிறீங்க, அப்புறமே பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள பெண்களுக்குங்கிறீங்க. இலவசமாக பஸ்ஸில் பயணம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஓசி பஸ்ஸில் போனீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து கேவலப்படுத்துறீங்க, இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறீங்க. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் என்ன நினைக்கிறீங்களா, இந்த விஜய் இருக்கா அப்படிங்கிறாரு. அவங்க காசில் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பேர் இலவசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் உங்களுக்கு? இந்த பணமெல்லாம் வந்து உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தீங்களா? அவங்களுடைய வரிப்பணத்திலேருந்து
அதை வந்து ஒதுக்கீடு செஞ்சு தானே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த செய்கிறீங்க. மக்களுக்கு செஞ்சதை எப்படி இலவசம்னு சொல்கிறீங்க? இந்த மாதிரியான சுயமரியாதை இல்லாமல் வாழுகின்ற மக்களாக இந்த மக்களை ஆக்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். எது வருங்கால அரசியலில் இதுக்கு பதில் சொல்லுவான்னு சொல்கிறார். நீங்கள் வந்து சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, காலி பணியிடங்களை நிரப்பலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அப்படியெல்லாம் போகிறதுனால தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு நான் சொல்கிறேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு 7 முறை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அவ்வளோ வேதனைகளை வந்து உள்ளே அடக்கி வச்சுட்டு விஜய் வந்து வேதனை வெளிப்பாடாக வந்து மக்கள் வந்து படுகிற துன்பத்தை உள்வாங்கினது தான் அவர் வந்து திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா இது மக்களின் சார்பாக சொல்கிறேன், கூடியிருக்கிற லட்சக்கணக்கான மக்களின் சார்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த தடவை வந்து தீய சக்திக்கும் தூய சக்திக்கு தான் வந்து போட்டி அப்படின்னு வந்து ஈரோட்டில் ஒரு புதிய வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ மக்கள் அத்தனை பேருமே வந்து கையை உயர்த்தி வந்து சத்தம் போடுறாங்க, அத்தனை பேருமே அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஆக இந்த ஈரோடில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தி முடித்ததன் காரணமாக இப்போ வந்து விஜய் வந்து இதெல்லாம் வந்து தட்டி கேட்டால் உடனே விஜய்க்கு வந்து பஞ்சு டைலாக் பேசுகிறாரு, சினிமா வசனம் பேசுகிறாரு, 9 நிமிஷம் பேசுகிறாரு, 10 நிமிஷம் பேசுகிறாரு. நான் வந்து எத்தனை நிமிஷம் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன சார்? நான் பேச வந்தது இந்த என்னை பார்க்க வந்திருக்கிற இந்த லட்சக்கணக்கான மக்களுக்காக நான் பேசுகிறேன். அரசியலில் இந்த மக்களுடைய சுயமரியாதைக்காக பேசுகிறேன், இந்த மக்கள் மானத்தோடு வாழ்கிறதுக்காக நான் பேசுகிறேன். பெரியார் வாழ்ந்த சுயமரியாதை மண்ணிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய மக்கள் வந்து மானத்தோடும் சுயமரியாதையோடும் பொருளாதார சமூக அந்தஸ்தோடும் வாழணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேங்கிறார். என்ன பேசுகிறோம்? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இதுதான் இருக்குது. என்னுடைய மக்கள் மானத்தோடும் கல்வி அறிவோடும் சுயமரியாதையோடும் தன்னிறைவோடும் வாழணும், சோசியல் ஸ்டேட்டஸோடு அனைவருமே வாழணும் அப்படிங்கிறத தான் வந்து உள்வாங்கி விஜய் அவர்கள் வந்து என் மக்களுக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காக. அப்போ எனக்கு பேச தெரியலையே சார், ஏன் சார் வந்து தேவையில்லாமல் எல்லாம் வந்து கமெண்ட் அடிக்கிறீங்க, அப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் வந்து என் பேச்சை கேட்கும் போதே அப்படியெல்லாம் வந்து அலறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஜய் வந்து ஒரு புதிய அரசியலை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த மக்களுக்காக வந்து நான் வந்து இந்த களத்தில் நிற்கிறேன். இந்த களத்திலேயே நிற்காதவங்களை பற்றியெல்லாம் நான் வந்து பேசவே இல்லை சார். நான் வந்து யார் வந்து என்னுடைய அரசியல் எதிரியோ, யார் வந்து என்னுடைய கொள்கை எதிரியோ அவங்க 2 பேரை பற்றி தான் பேசுவேன். களத்திலே நிற்காதவங்க பற்றி பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை சார் அப்படிங்கிறார். களத்திலே இல்லாதவங்களை பற்றி பேசலன்னு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இவங்க 4 பேருக்கும் கோவம் வந்துருச்சு. எங்களை பார்த்து களத்திலே இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு. அது களத்தில் எல்லாருமே இருங்க, இந்த தடவை ப்ரூவ் பண்ணுங்க. 2 முனை போட்டி அப்படின்ற இந்த அரசியலில் இல்லை இது 3 முனை போட்டி அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு குரல், இல்லை அதிமுகவுக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு ஒரு குரல் ஸ்ட்ராங்காக வந்து ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிறவரும் மற்றும் சிலரும் வந்து திமுகவும் அதிமுகவும் தான் 2 பெரிய கட்சிகள், நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் அப்படின்னு சேகர் பாபு அண்ணாச்சி சொல்கிறார். அரசியலில் நாங்கள் வந்து பல்கலைக்கழகம், ஆக ஒரு பல்கலைக்கழகமாக நாங்கள் திகழ்கிறோம் அப்படிங்கன்னா எந்த விதமான பல்கலைக்கழகம், என்ன மாதிரியான பல்கலைக்கழகம்? நீங்கள் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே வந்து 6 மந்திரி பதவி, 12 மந்திரி பதவி. உங்கள் வரிசையில் வந்து நீண்ட நெடுங்காலமாக வந்து கிட்டத்தட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி போட்டு காத்திருந்த காங்கிரஸ்காரர்கள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், வைகோபால்சாமி அவர்கள் போன்ற அத்தனை பேருக்குமே வந்து அரசியல் அதிகாரம் கொடுக்காமல் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒன்று சொல்வதும், ஆட்சி வந்த பிறகு சொல்லொன்றும் செயலொன்றும் செய்வதில் வல்லவர்களாக இருக்கிறீங்களா. தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டு நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன், சாராய கடையை மூடிடுறேன், கல்வி கடன்களை ரத்து பண்ணுறேன், பெண்கள் வாங்கிய கடன்களை ரத்து பண்ணிடுறோம் அப்படிலாம் வந்து பல்வேறு வாக்குறுதிகளை வந்து நம்ப வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்கும்போது அதற்கு வந்து ஏற்ற மாதிரியான பதிலை சொல்வதும், இந்த கூடிய சீக்கிரத்தில் செஞ்சிடறோம் அப்படின்னே வந்து காலம் நடத்துவதும், எல்லோருக்குமே வந்து உரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதும், கடைசி வரை வந்து அவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமல் நீங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மற்றும் வந்து தந்தை பெரியார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள், சமூக நீதி காவலர்
ஆணைமுத்து அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் அன்புமணி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், சீதாராமையா அவர்கள், சீமான் அவர்கள், இத்தனை பேருமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து அரசியல் அதிகார பகிர்வு அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஆதவ அர்ஜுனா வந்து இதையெல்லாம் முன்னெடுத்து அரசியல் அதிகார பகிர்வு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இதையெல்லாம் உள்வாங்கித்தான் தாவேகா கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அந்த ஆதவ அர்ஜுனா சொல்கிற கருத்தை வந்து கண்டு எல்லாம் பயப்படுறீங்க, நடுங்குறீங்க. அதே கருத்தியல் தான் வந்து தம்பி விஜய் வந்து தலைமையேற்று சொல்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அண்ணன் செங்கோட்டையன் வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சிருக்காரு. இவ்வளோ பெரிய மக்களை வந்து கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி காமிச்சு இந்த கட்சிக்கு பேராதரவு கொடுத்துருக்காரு. அவருக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் நம்மளோடு வந்து இணைய இருக்கிறார்கள். நம்ம கொள்கையோடும் கூட்டணியோடும் அவர்கள் வருகின்ற பொழுது கட்சியில் உரிய அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்கப்படும். இது வந்து வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு முடிக்கிறார். RRVs பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத மட்டுமே உள்வாங்கிறதா, இல்லை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத உள்வாங்கிறதான்னு பார்த்தா இது கண்டிப்பாக வந்து மும்முனை போட்டியாக தான் அமையும். விஜய் வந்து யாரோடும் கூட்டணி இல்லை, மக்களோடு தான் கூட்டணி. ஏன்னா மக்களுக்கான அரசு, மக்களுக்கான அரசியல் அதிகார பகிர்வு அப்படிங்கிற கொள்கையை வந்து அவர் முன்னெடுக்கிறத அத்தனை பேரும் ரசிக்கிறதுனால தான், அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறதுனால தான், அத்தனை பேரும் விரும்புறதுனால தான் விஜய் பின்னாடி வந்து அவங்க ஆர்ப்பரிக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டுமே வந்து நம்ம வந்து செய்தியாக வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஸோ தமிழ்நாடு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. அத்தனை மாணவர்களுமே கல்வியறிவு பெற்றவர்களாகிறார்கள். சமூக ஊடகங்கள் அத்தனையுமே வந்து கடந்து வருகிறார்கள். ஒவ்வொருத்தருமே வந்து யூடியூப் பார்க்குறாங்க, செய்திகளை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து சமூக வலைதளங்கள்லேருந்து அத்தனை செய்திகளையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் இந்த ஏற்கனவே வந்து 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 500 கோடி, 1000 கோடிகளை வந்து கொள்ளையடித்து விட்டு அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்து அவர்களை வந்து கீழ் நீதிமன்றத்திலே வந்து அவங்க வழக்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி முடிக்கிறது, சாட்சிகளை கலைச்சிட்டு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி வாங்கிறது போன்ற அரசியல்வாதிகளை வந்து அடையாளம் கண்டு அவர்களெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு வந்து RRV கேட்டுக்குது. பொதுமக்கள் யாரையெல்லாம் அடையாளம் காணணும் அப்படின்னா, மக்களுக்கான அரசை அமைப்பது யாரு, ஏற்கனவே கொள்ளையடித்த கூட்டத்தை கொண்டு வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளாகவே நாங்கள் நடந்துட்டு இருப்போம், நாங்கள் வந்து நாங்களும் எங்களுடைய குடும்பமும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து உலகப்பெரும் பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாறுவதற்காக நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்கள ஏற்றுக்க போகிறாங்களா, அல்லது ஓட்டளிக்கிற அத்தனை மக்களுக்குமே அரசியல் அதிகாரம் பொதுவானது, அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது என்கின்ற விஜய் அவர்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் வந்து கூட்டணிக்கு வருவார்கள் என்று கருதப்படுகிறது. ஆகவே இந்த கூட்டணி எப்படி அமைய இருக்கிறது என்பதை கல்வியில் மேம்பட்ட சமுதாயமாக இருக்கின்ற தற்போதைய இளைஞர்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்ட்டு RRV கருதுகிறது. விஜய் அவருடைய கூட்டத்தில் நீங்கள் வந்து பார்க்குறத பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்காங்க. அத்தனை பேருமே வந்து ஒரு முறை 2 முறை சில கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்தவர்கள், புதிதாக ஓட்டளிக்க வருகிறவர்கள், கல்வியில் மேம்பாடு உடையவர்கள், அரசியல் தெளிவு படைத்தவர்கள் இப்போ வந்து அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்க வந்து என்ன மாதிரியான மனநிலையில் ஓட்டளிப்பார்கள், ஏற்கனவே வந்து கோடான கோடிகளை கொள்ளையடித்தவர்களுக்கு ஓட்டளிப்பார்களா, இல்லை வந்து மக்களின் நலன் கருதி அரசியலுக்கு வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு ஓட்டளிப்பார்களா என்பதை வந்து முடிவு செய்கின்ற அரசியலை வந்து முன்னெடுப்பவர்களா அப்படிங்கிறத வந்து இந்த தேர்தல் வந்து முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுமக்கள்கிட்ட கூட வந்து RRV வேண்டிக் கொள்வது என்னவென்றால், எந்த கட்சிக்கும் நம்ம வந்து பரப்புரை செய்ய விரும்பவில்லை என்றாலும், தற்போதைக்கு எந்த கட்சிக்கும் நம்ம பரப்புரை செய்ய முன்வரவில்லை என்றாலும், உதயநிதி தனது சார்பாக 40 இளைஞர்களுக்கு புதிதாக வாய்ப்பு கொடுக்குறேன் என்று சொல்லிக்கிறார். அதே போல் திரு விஜய் அவர்கள் யாரெல்லாம் வந்து மக்கள் சக்தி, மக்கள் அதிகாரம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்று சொல்லிக்கிறார். இந்த பழைய அரசியல்வாதிகள் ஏற்கனவே கோடீஸ்வரர்களான ஏற்கனவே 1000 கோடிகளை கடந்த அரசியல்வாதி யாருக்காவது சீட்டு கிடைத்து அவர்கள் எந்த கட்சியில் வந்து அவங்க வந்து போட்டி போட வந்தாலும் அவர்களை வந்து புறக்கணியுங்கள் என்று சொல்லி
புதிய அரசியலுக்கு வித்திடும் வகையில் தமிழ்நாட்டு மக்கள் மனநிலையில் மேம்பாடு மாறுபாடு அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற தேர்தலில் மக்களுடைய நலனுக்காக அரசியம், மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கான அரசியம், மக்களுடைய கல்வித்தரம் மேம்படுவதற்கான அரசியம், மக்களுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுவதற்கான அரசியல் யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிங்கள் என்று தற்காலிகமாக பேசி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.